பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை வாலாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது ஆண்டவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்? அவர் விதித்த எல்லா கட்டளைகளுக்கும் ஆண்டவர் விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், நாம் கீழாகாமல் மேலாவோம். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மையாய் வைக்க விரும்புகிறார், நம்மை தலையாக உயர்த்த விரும்புகிறார், நம்மை மேலாக உயர்த்த விரும்புகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளின்படி நடக்க வேண்டும், அவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருபோது நாம் கீழாக மாட்டோம், மேலாவோம். ஒருபோதும் நாம் குன்றி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை தங்களுடைய சிறுமையிலிருந்து, புழுதியிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கிற தேவன். இந்த காலை வேளையில ஒருவேளை மற்றவர்களால் நாம் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், சிறியவனைப் போல எல்லாராலும் நாம் ஒருவேளை கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மை ஆண்டவர் புழுதிக்குள்ளிருந்து எடுத்து மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி ஒருவேளை ஒரு குப்பையைப் போல நம்மை தள்ளிவிட்டிருக்கலாம். குப்பையிலே தூக்கி வீசினதைப் போல நம்மை வெளியே எறிந்து விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன். அவர் நம்மை அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல. குப்பையிலிருந்து நம்மை எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பாராம், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர்
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மேன்மையாய் உயர்த்தினார். அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் கர்த்தரிடத்தில் நமக்கு வருகிறது. எப்பொழுது அதெல்லாம் நாம் எப்பொழுது அவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை வேளையிலே அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். காரணம், யோசுவா தன்னுடைய தன்னுடைய வாலிப நாட்களிலேயே ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தான் அந்த கூடாரத்திலே. ஆகவே கர்த்தர் யோசுவாவுடைய உள்ளத்தை பார்த்தார். அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அவனை அழைத்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவர் நம்மை வாலாக்க மாட்டார், தலையாக்குவார். நாம் கீழாக மாட்டோம், மேலாவோம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னதை போல இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு இன்று எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அதன்படி நடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நீ தலையாக உயர்த்துகிறேன், ஒவ்வொருவரையும் மேலாக உயர்த்துகிறேன். அப்படி நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.